உங்கள் பசங்க என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறீங்களா? ராகி நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே தெரிச்சு ஓடுறாங்களா? அப்போனா ராகி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வேணும்னு அடுத்த டைம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ராகி எடுத்துக்கிறேன். ஸ்ப்ரவுட்டட் ராகியும் எடுத்துக்கலாம், நார்மல் ராகியும் எடுத்துக்கலாம். அது தண்ணியில் இந்த மாதிரி கட்டி வராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த ராகியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே வாங்க. மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அந்த ராகி நல்லாவே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நட்ஸு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் ஆகும். இது கூட 3 பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ராகி மில்க் ஷேக் ரெடி. ஸோ அதை நீங்கள் 8 மாத குழந்தையிலிருந்தே பெரியவங்க வெளியும் எல்லாருமே சாப்பிடலாம். ராகி பிடிக்காதவங்க கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதில் கால்சியம் அயன் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ராகி பிடிக்காத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.